ஆஃப்டர்நூன். கொஞ்சம் கேள்வி போட்டு விட்டேன். சரியா? இந்த கேள்வியில் இருக்கா எடுங்க. போன வகுப்புல மூலல் சரிவு சம்பந்தமாக கதைச்சிருந்த நாங்கள் பாருங்க. மூலல் சரிவு, அதே போல மூலர் சரிவு. சரி, மூலல் சரிவு என்பது மூலின் கீழ் கரைப்பானின் திணிவு அப்படி சொல்லியிருக்கு. கரைப்பானின் திணிவு. மூலின் அலகு மூல் தான். கரைப்பானின் திணிவு கிலோகிராமில் பயன்படுத்தப்படும். ஆகவே மூலல் செறிவு அல்லது மூலல் திறனின் அலகு மூல் கிலோகிராம் -1 ஆகும். மூலர் செறிவு மூலின் கீழ் கரைசலின் திணிவு, கரைசலின் கனவளவு. மூலின் கீழ் கரைசலின் கனவளவு. அப்ப இங்க மூல் கனவளவு பொதுவாக டெசிமீட்டர் கனத்துல பயன்படுத்தப்படும். இவருடைய அலகு மூல் டெசிமீட்டர் -3 ஆக இருக்கு. இதை நாங்கள் எஸ்ஐ அலகில குறிப்பிடுவதாக இருந்தால் மூல் மீட்டர் -3 ஆக குறிப்பிட வேண்டும். மூலர் சரிவின் எஸ்ஐ அலகு மூல் மீட்டர் -3. சரிதானே? அதுல கேள்விகள் இருக்க பார்க்கலாம். இதை நாங்கள் சிமோல் எம் என்று சொல்லப்படுகிற ஒரு குறியீட்டால காட்டினாங்க. கேபிட்டல் எம் சொல்லி காட்டலாம்னு சொல்லி. அப்ப 2 மூல் டெசிமீட்டர் -3 என்பது 2 எம் என்று எழுதலாம். சரி, உங்களோட கேள்விகளை பாருங்க. முதலாவது 5.85 கிராம் NaCl நீரில் கரைத்து 250 சென்டிமீட்டர் கனம் கரைசல் ஆக்கப்பட்டது என்று சொல்லி. சரி, இதுல சொல்லப்பட்ட விஷயத்தை நீங்கள் கவனிச்சு கொள்ளுங்க. 5.85 கிராம் 5.85 கிராம் NaCl நீரில் கரைக்கப்பட்டு 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலாக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கார். 250 சென்டிமீட்டர் கனம் கரைசலாக்கப்பட்டது. சரியா? அப்ப இதுக்குள்ள இருக்கிற NaCl மூலர் சரிவு என்னன்னு கேட்டிருக்கு. மூலர் திறன், மூலர் சரிவு எல்லாம் ஒன்று. அவ இந்த கேள்விக்கு நாங்கள் விடை எழுதும் போது இந்த திணிவை மூலாக மாற்ற வேண்டும். இந்த கனவளவை சென்டிமீட்டர் கனத்தில இருந்து டெசிமீட்டர் கனத்திற்கு அலகு மாற்றம் செய்யவும். தரப்பட்ட திணிவை மூலாக மாற்ற வேண்டும் என்றால் சார் மூலக்கூட்டு திணிவு வேணும். ஆகவே இந்த கேள்விக்கு முதல்ல நீங்கள் எழுத வேண்டியது NaCl மூலர் திணிவு. NaCl மூலர் திணிவு குறிப்பிடாமல் மூல் காண்பது பொருத்தப்பாடற்றது. NaCl மூலர் திணிவு சோடியத்துக்கு 23, குளோரினுக்கு 35.5, ஆகவே 58.5 கிராம் மூல் -1 என்று வரும்.
மூலர் திணிவுக்கு அலகு உண்டு. இனி நாங்கள் மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு என்ற சமன்பாட்டின்படி NaCl என்ற திணிவு 5.85 கிராம், மூலர் திணிவு 58.5 கிராம் மூல் மைனஸ் 1. கிராமும் வெட்டுப்பட்டதுன்னு சொன்னால் எங்களுக்கு 0.1 மூல் என விடை அமையும். மூலர் செறிவு காண வேண்டும் என்று சொன்னால் கரியத்தின் மூல் வேணும். இங்க கரியத்தின் திணிவு தரப்பட்டிருக்கிறதால சார் மூல கூட்டு திணிவை பயன்படுத்தி நாங்கள் மூல கணிச்சிருக்கிறோம். இந்த கரியத்தினுடைய மூல் 0.1 மூல். இனி நாங்கள் மூலர் திறனுக்குரிய சமன்பாட்டில பிரதியிடும் போது கரைசலின் கனவுல சென்டிமீட்டர் கணத்துல இருக்கு. ஆகவே அதையும் நாங்கள் கருத்துல கொண்டு டெசிமீட்டர் கணத்துக்கு மாற்றோம். அப்ப மூலர் செறிவு சமன் மூலின் கரைசலின் கனவளவு. இப்ப மூல் கணிச்சிருக்கிறோம் 0.1 மூல். சரியா? 0.1 மூல். கனவளவு 250 சென்டிமீட்டர் கனம். 250 சென்டிமீட்டர் கனம். ஏற்கனவே நான் உங்களுக்கு திருப்பி சொன்ன விஷயம், சில அலகு மாற்றங்கள் எங்களுக்கு திருப்பி தேவைப்படும். சென்டிமீட்டர் கனத்தை டெசிமீட்டர் கனமாக மாற்ற வேணும்னு சொன்னால் ஒரு 10⁻³ பெருக்க வேணும் என்று சொன்னார். அப்ப 10⁻³ பெருக்கினால் டெசிமீட்டர் கனம் என்று எழுதலாம். இதை நீங்கள் 0.25 என்று எடுத்து 0.1 0.25 சுருக்கி இப்படி எல்லாம் கஷ்டப்படுவதிலும் பார்க்க இந்த 10⁻³ மேல போச்சுன்னு சொன்னால் 1000 என்று வரும். 1000-ஐ 250 இலகுவாக சுருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப 4 பாருங்க, 0.1 மூல 250 பிரிச்சு இந்த 10⁻³ மேல போனால் 1000 என்று வரும். சரி, இந்த 1000-ஐ 250 இருக்குன்னா இதுல 4 வரும். 0.1 4 பெருக்க 0.4 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என விடை. இது உங்களோட சுருக்கல் ஆற்றலோட சம்பந்தப்பட்டது. சில பேர் கஷ்டமாக செய்வார்கள். 0.1 0.2 எழுதி போட்டு டெசிமீட்டர் கணம் எழுதி போட்டு அதை சுருக்குறதுல இடர்பாடு. சரி, அவ நீங்கள் சுருக்கல் அனுபவத்தை பயன்படுத்தி இலகுவாக சுருக்க வேண்டும். ஆகவே முதலாவது கேள்விக்கு விட 0.4 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3. சரியா? முதலாவது கேள்விக்கு 0.4 மூல் டெசிமீட்டர் மைனஸ் 3 என்று வரும். அடுத்த இரண்டாவது கேள்வி இருக்கா கவனிக்கணும். இந்த இரண்டாவது கேள்வியில KCl MgCl2.6H2O சொல்லியிருக்கு. கார்னலைட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தாது பொருட்கள் மூலக்கூற்று சூத்திரம் தரப்பட்டிருக்கு. கார்னலைட், அதை பற்றி இப்ப நீங்க யோசிக்க தேவையில்லை, இன்ஆர்கானிக்ல கதைக்கலாம். கார்னலைட் என்று சொல்லப்படும் மூலக்கூற்று சூத்திரம் மெக்னீசியம் குளோரைட்டையும் பொட்டாசியம் குளோரைட்டையும் கொண்டிருக்கு. இந்த கேள்வியோட கவனிங்க. KCl dot MgCl2.6H2. இதை நாங்கள் நீர்ல கரைச்சால் அயன்களை கொண்ட உப்புக்கள் நீர்ல அயனாக்கம் அடையும். அயன்களை கொண்ட உப்புகள் நீர்ல அயனாக்கம் அடையும். இதுல KCl ஒரு அயன் உப்பு, MgCl2 ஒரு அயன் உப்பு, நீர் ஒரு பங்கீட்டு வலு மூலக்கூறு. இப்ப பங்கீட்டு வலு மூலக்கூறு அயனாக்குவது பொருத்தப்பாடற்றது. KCl K+ என்ற அயன் வடிவத்துல காணப்படுது. இங்க ஒரு K இருக்கு, ஆகவே இங்கேயும் ஒரு K இருக்கு. மெக்னீசியம் Mg2+ சொல்லப்படுற அயனை தோற்றுவிக்கும். இதுலயும் ஒரு மெக்னீசியம் இருக்கு, அப்ப இங்கேயும் ஒரு மெக்னீசியம்.
இதுல இருக்கிற சிஎல்லும் இதுல இருக்கிற சிஎல்லும் சிஎல் மைனஸ் என்ற அயனை தோற்றுவிக்கும். தாக்கில உள்ள மொத்த சிஎல் மைனஸ் எண்ணிக்கை 3. இப்ப நீரை நீங்கள் H+O2- என்று எழுதுறது நல்லதில்லை, ஏன்னா அது ஒரு பங்கிட்டு வரை சேரும். ஆகவே அதை நாங்கள் நீர் என்று எழுதி H2O. சரி, அதை நாங்கள் நீர் என்று எழுதி கொள்ளலாம், H2O என்று எழுதி. இந்த கேள்வியை பாருங்க, 2.775 கிராம், அதாவது இந்த உப்பின் திணிவு 2.775 கிராம். 2.775 கிராம் 100 மில்லி நீரில் கரைக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. சரி, 100 மில்லி நீரில் கரைக்கப்பட்டது. இப்ப இது இருக்கிற கரைசல்ட கனவளவு 100 சென்டிமீட்டர் கனம். 1 மில்லி லிட்டர் 1 சென்டிமீட்டர் கனத்துக்கு சமம். 100 மில்லி நீரில் கரைக்கப்பட்டது. உங்களை கேட்டது இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற சிஎல் மைனஸ் இந்த சரிவு. இதுல நாங்கள் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு, கவனிச்சுக்கணும். இந்த கரைசல்ல இருக்கிற சிஎல் மைனஸ் இந்த சரிவை கேட்டிருக்கு. உங்களுக்கு தரவை முதல் சரியான முறையில இனங்கண்டு அதை என்னவாக மாற்றுவதன் மூலம் கேள்விக்கு போகலாம் என்று கொஞ்சம் விளங்கிக் கொள்ளவும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு கேள்விகளையும் இந்த பிராக்டிஸை நீங்கள் பாருங்க. எங்களுடைய ஒவ்வொரு கேள்வியிலையும் இந்த விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா? இந்த தரவில ஒரு நீரேற்றப்பட்ட உப்பு தரப்பட்டிருக்கு. அப்ப முதல்ல இந்த சார் மூல கூட்டு துணிவு கணிக்கப்பட வேண்டும். நீரேற்றப்பட்ட உப்பிற்கு இந்த சார் மூல கூட்டு துணிவை முதல்ல நாங்கள் கணிப்போம். கணித்தால் இந்த உப்பின் மூல துணிவு எழுதுக. உப்பின் மூலர் துணிவு உப்பின் மூலர் துணிவு 277.5 கிராம் மூல் -1. 277.5 கிராம் மூல் -1. ஆகவே நாங்கள் இந்த நீரேற்றப்பட்ட உப்பின் மூல காணலாம். அதுண்ட துணிவு தரப்பட்டிருக்கு. இப்ப நாங்கள் நீரேற்றப்பட்ட உப்பில N = W/M என்ற சமன்பாட்டின்படி இந்த மூலர் துணிவை குறிப்பிட்டு மூல காணலாம். கணிச்சால் 2.775 கிராமின் கீழ் 277.5 கிராம் மூல் -1. இதுல இருந்து நீரேற்றப்பட்ட உப்பின் மூல நாங்கள் குறிப்பிடலாம். 0.01 மூலம் 0.01 மூல் அப்படி நாங்கள் குறிப்பிட்டுக் இந்த ஒரு தரவில இருந்து இதுக்குள்ள ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்டிருக்கேன். இந்த ஒரு தரவில இருந்து ஒரே ஒரு கேள்வியை நான் கேட்டிருக்கேன். ஆனால் நிறைய கேள்வி கேட்கப்படலாம். அப்ப முதல்ல நாங்கள் கேட்ட கேள்விக்கு விடை எடுப்போம், அதுக்கு பிறகு மிச்சத்தை கலைப்போம். இந்த நீரேற்றப்பட்ட உப்பின் மூல் 0.01 மூல். எங்களை என்ன கேட்டது? சிஎல் மைனஸின் மூலர் செறிவு யாது என்று கேட்டது. யாருடைய செறிவு கேட்கிறார்களோ அவருடைய மூளை அவர் இருக்கிற கனவளவால பிரிப்பதன் மூலம் அவருடைய செறிவை காணலாம். அவர் 0.01 மூல் 0.01 மூல்
KCl MgCl2.6H2O என்ற பீசமானம் 1. Cl மைனஸ் என்ற பீசமானம் 3. அப்ப நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம் பீசமான விகிதம் சமன் மூல் விகிதம். மூல் விகிதம் பீசமான விகிதம் சமன் மூல் விகிதம். அப்ப இந்த உப்பினுடைய பீசமானம் 1, Cl பீசமானம் 3, உப்பினுடைய மூல் 0.01, Cl மூல் தெரியாது வச்சுக்கொள்ளும். பீசமான விகிதத்தை குறிப்பிட்டால் இது இந்த மூல் 0.03 மூல் என்று எழுதலாம். இதுக்குள்ள இருக்கிற Cl மைனஸ் இந்த மூல் 0.03 மூல். கேள்வி என்ன? இந்த விளைவு கரைசல்ல இருக்கிற Cl மைனஸ் இந்த செறிவு யாது என்று கேட்டிருக்கு. இந்த கரைசலுக்குள்ள இந்த உப்பு எதுக்குள்ள கனவளவுக்கு இருக்கோ அதே கனவளவுக்கு தான் Cl மைனஸும் இருக்குது, K பிளஸும் இருக்கு, Mg2 பிளஸும் இருக்கு, இதுல இருந்த நீரும் இருக்கு. சரியா? அப்ப கவனிங்க, Cl மைனஸ் இந்த செறிவு, Cl மைனஸ் இன் செறிவு, Cl மைனஸ் இன் செறிவு, Cl மைனஸ் இந்த மூலிந்து கரைசலின் கனவளவாக இருக்கும். Cl மைனஸ் இந்த மூல் 0.03 மூல். இந்த கரைசலின் கனவளவு 100 சென்டிமீட்டர் கனம். நான் ஏற்கனவே சொன்னது போல 10⁻³ பெருக்கினால் டெசிமீட்டர் கனம் வரும். 10⁻³ மேல போச்சு என்று சொன்னால் 1000 என்று எடுக்கிறது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். அப்ப இதை சுருக்கும் போது 100 10⁻³ மேல கூட 1000, 1100 மட்டும்தான் ஒரு 10 மேல மிஞ்சி. 0.03 10ஆல பெருக்கினால் 0.3 மூல் டெசிமீட்டர் -3 விடையாகும். 0.3 மூல் டெசிமீட்டர் -3 சொல்லி இந்த விட அமையும். சரியா? இதுதான் இந்த கேட்ட கேள்விக்கான விடை. கவனிங்க, இந்த ஒரு தரவை வச்சுக்கொண்டு, அதாவது இந்த துணிவின்ற தரவை வச்சுக்கொண்டு இதுக்குள்ள என்னென்ன எல்லாம் காணலாம் பாருங்க. இந்த Cl மைனஸ் இந்த மூலர் சரிவு காணலாம். சரி, Cl மைனஸ் இந்த மூலர் சரிவு காணலாம். இந்த Cl மைனஸ் இந்த சரிவை கிராம் டெசிமீட்டர் -3 குறிப்பிடலாம். அதை நீங்கள் மில்லிகிராம் டெசிமீட்டர் -3 குறிப்பிடலாம். அதிന്റെ அலகு மாற்றத்தோட நீங்க ஒரு பக்கம் போங்க. ஏற்கனவே நாங்க அப்படி செய்திருக்கோம். இந்த Cl மைனஸின் அமைப்பை வெவ்வேறு அலகுகள்ல தெரிவிக்கலாம். இப்ப இவருடைய பீசமானத்துக்கு இடையிலான விகிதத்தை போடுங்க. Cl மைனஸ் இந்த மூல் வந்துச்சு. அதே போல இவருடைய பீசமானத்துக்கு K பிளஸ் இந்த பீசமானத்துக்கு இடையிலான விகிதத்தை போட்டால் K பிளஸ் இந்த மூல் வரும். அப்ப பீசமானம் 1:1 இருப்பதாக K பிளஸ் இந்த மூலும் 0.01 மூலாக இருக்கு. இந்த K பிளஸ் இந்த மூலம் 0.01 மூலாக இருக்கு. இந்த உப்புக்கும் Mg2 பிளஸுக்கும் பீசமானம் 1:1 இருக்கிறதால Mg2 பிளஸ் இந்த மூலம் 0.01 மூலாக இருக்கு. Mg2 பிளஸ் இந்த மூலம் 0.01 மூலாக. அப்ப நீரின் மூல் எவ்வளவா இருக்கும்? இவருக்கும் பீசமானம் 1:6. சரியா? அப்ப 1:6. இவருடைய மூல் 0.01. அப்ப நீரின் மூல் பார்த்தோம்னா 0.06 மூல். அப்ப இதுல இருந்து நாங்கள் இப்படி ஒவ்வொரு அயன்களினுடைய மூலையும் காணலாம். எல்லா அயன்களுமே இதுக்குள்ளதான் இருக்கு. 100 சென்டிமீட்டர் கணக்குதான் இருக்கு. அப்ப Cl மைனஸ் இந்த செறிவு கணிச்சதை போல, Cl மைனஸ் இந்த செறிவு கணிச்சதை போல நாங்கள் ஒவ்வொருவருடைய செறிவையும் கணிக்கலாம். Cl மைனஸ் இந்த செறிவை போல ஒவ்வொரு ஆயங்களுடைய செறிவையும் கணிச்சு ஒவ்வொரு அலகுகள்ல தெரிவிக்கலாம். இப்போ இதுல இருக்கிற நீரின் துணிவை காணலாமே. நீரின் மூல் 0.06. அப்ப இந்த நீரேற்றப்பட்ட உப்பில இருந்த நீரின் துணிவு
அறியப்படலாம். எப்படி? அதுக்கு நாங்கள் அடுத்த சமன்பாட்டை பிரயோகிக்கலாம். மூல் சமன் திணிவின் மூலர் திணிவு. நீரினுடைய மூல் 0.06. நீரினுடைய மூலர் திணிவு 18 கிராம் மூல் மைனஸ் 1. அவ மூலர் திணிவால பெருக்கினால் திணிவு வரும். இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நாங்கள் நீரினுடைய மூலையும் காணலாம். நீரின் மூல் 0.01 எப்படி வரும்? வீசமான 1க்கு 6. ஒரு மூலக்கூறுல 6 மடங்கு நீர் இருக்கு. அப்ப இவருடைய மூல் 0.01 என்றால் இங்க 6 மடங்கு மூல் வரும். அதான் நாங்கள் சொல்றோம் வீசமான விகிதம் மூல் விகிதத்திற்கு சமன். அப்போ வீசமான தொடர்பை பயன்படுத்தி நீங்க எடுத்தீங்கன்னா இந்த குழப்பம் வராது. ஏன் Cl மைனஸ் இந்த மூல் இந்த 3 மடங்குண்டா ஏன் நீரின் மூல் 6 மடங்கா வரக்கூடாது? சரிதான். அதெல்லாம் பீசமானத்தோட தொடர்புட்டது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் எளிமையான உதாரணங்களை வச்சுக்கொண்டு யோசிக்கலாம். இப்ப ஒரு ஓட்டோ அப்படின்னா ஒரு ஓட்டோவில் 3 வீல் இருக்கு. சரிதான். ஒரு ஓட்டோவில் 3 வீல் இருக்கு. இதுதான் ஓட்டோ மாதிரி ஒரு பெரிய உருவம். இதுல ஒவ்வொரு பார்ட்ஸை பார்த்தோம்னா அது என்ன செய்யும்? அது இந்த மடங்குல இருக்கு. இப்ப 2 ஓட்டோவில் 6 வீல் இருக்கு. அது மாதிரி தான் ஒரு மூலக்கூறுல 6 நீர் இருக்கு. அப்ப 2 நீர் மூலக்கூறுல 12 நீர் இருக்கு. இந்த 2 உப்புல 12 மூல் நீர் இருக்கு. அது மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கலாம். அப்ப இதுல ஒரு கேள்வி சும்மா சாம்பிளுக்கு கேட்கப்பட்டது. இதுல நிறைய கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். சரி, செய்யாதார்கள் ஒரு செய்து கொள்ளுங்கள். செய்யாதார்கள் செய்ய